வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கும். இல்ல டெலகிராம்ல தான் நீங்க இதை பார்த்தீங்க இந்த வீடியோவை அப்படின்னா டெலகிராம் சேனல்ல இந்த வீடியோக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கும். இது யாருக்கானது? கண்டிப்பா என்னது, நம்மளுடைய பேட்ச் மாணவர்களுக்காக தான் இதை நம்ம எடுத்திருக்கோம். ரைட்டா? மற்றவங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்ம பேட்ச் மாணவர்களுக்கு என்னென்னலாம் கொடுக்குறோம், அது இல்லாம அவங்களை எப்படி நம்ம கரெக்டா வழி நடத்திக்கிட்டு போறோம் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். 2024 உறுதியாக ஒரு குரூப் 4 வேலை வேண்டும் அப்படின்னா நம்ம படிக்கணும், தேர்வு எழுதணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாம நாங்க என்ன பண்ண போறோம், நம்மளுடைய மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட போறோம். அவங்களுடைய மார்க்க, அவங்களுடைய கேள்வியை இன்னும் அதிகமா சரியா சொல்றதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க போறோம். அந்த இனிஷியேட்டிவ் தான் இது. ரைட்டா? நீங்க இந்த கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு உங்களை எடுத்துட்டு போறோம். உங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க. உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடியில தான் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். ரைட்டா? அதுக்கப்புறம் நம்மளோட எம்பளம் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் இருக்கும். ரைட்டா? அந்த நேம் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய பேட்சை பத்திய தகவலை உங்கள்கிட்ட சேகரிக்க போறோம். ரைட்டா? நீங்க எந்த பேட்ச் மாணவர் அப்படிங்கறத முதல்ல கிளிக் பண்ணிருங்க. ரைட்டா? எதையுமே நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்காது. அதனால நீங்க என்ன பண்ணலாம், எந்த பேட்ச் மாணவர்கள்னு கிளிக் பண்ணோனையே நம்ம என்ன பண்ண போறோம், செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ண போறோம். ஒரு மாணவருக்கு என்னதான் நீடு இருக்கு, அவருடைய தேவையை எப்படி பூர்த்தி செய்வதுன்ட்டு. ரைட்டா? நீங்க லாஸ்ட் டைமே 2022 குரூப் 4 எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எஸ்ன்னு கொடுத்துருங்க. ரைட்? இல்ல இந்த தடவை தான் நீங்க முதல் தடவை குரூப் 4 எழுத போறீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு நோன்னு கொடுத்துடலாம். ரைட்? எஸ்ன்னு சொன்னவங்க என்ன பண்ணணும், அடுத்தது லாஸ்ட் டைம் எத்தனை கேள்விகளுக்கு நீங்க சரியாக பதில் சொன்னீங்க, இது மார்க் இல்ல, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பக்கத்திலேயே கொடுத்துருக்கும். எத்தனை கேள்விக்கு சரியாக பதில் சொன்னீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு என்ன நாங்க எக்ஸ்ட்ராவா ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். நீங்க எடுத்த கேள்விகளின் எண்ணிக்கை 150, 160க்கு மேலா இல்ல 150க்கு கீழையா அப்படிங்கிறது. இல்ல நீங்க தேர்வே எழுதல, மேல நோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க கீழையும் நோன்னு கொடுத்துடலாம். அடுத்து நம்ம என்ன கேள்விக்கு போக போறோம் அப்படின்னா தமிழ் மொழி பாடத்துல நீங்க எத்தனை கேள்வி சரியாக பதில் சொன்னீங்க அப்படிங்கிறது. ஏன்னா 90 கேள்விகள் சரியா போட்ட ஒரு மாணவர் கூட என்ன பண்ண முடியல அப்படின்னா அவரால் குரூப் 4 வெற்றி பெற முடியல அப்படின்னா அவருக்கு ஜிஎஸ்ல எக்ஸ்ட்ரா ஒரு கேர் தேவைப்படுது அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணிருக்கோம், இந்த கேள்வியை வச்சிருக்கோம். அதனால நீங்க என்ன மார்க் எடுத்தீங்களோ, எத்தனை கேள்விகள் சரியாக பதில் சொன்னீங்களோ அதை தெளிவாக அந்தந்த இடத்துல கொடுத்துருங்க. ரைட்டா? அடுத்து உங்களுடைய கெப்பாசிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கேள்வி. ரைட்டா? கெப்பாசிட்டி ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறுபடும். ரைட்டா? நம்ம எல்லாருமே 6 to 12வது வகுப்பு வரை படிச்சிருந்தாலும் நம்ம கிளாஸ்லயே என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் டாப்ல படிக்கிறவங்க இருப்பாங்க. ரைட்டா? அதுக்கு கீழே படிக்கிறவங்க இருப்பாங்க, அதற்கு கீழையும் படிக்கிறவங்க இருப்பாங்க. உங்களுடைய அல்டிமேட் எய்மே எது அப்படிங்கறத எங்களுக்கு தெளிவா சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கெப்பாசிட்டியை பத்தி நாங்க தெரிஞ்சுப்போம். ரைட்? எனக்கு குரூப் 1 படிக்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குன்னு நீங்களே நம்புறீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை தான் என்ன பண்ணும், உங்களை நல்லா படிக்க வைக்கும். இல்ல எனக்கு குரூப் 4 என்னுடைய கெப்பாசிட்டிக்கு, என்னுடைய படிப்பு திறனுக்கு அதிகம் இல்ல, அதுதான் என்னுடைய இலக்கு, இப்படி எது வேணாலும் வச்சுக்கிங்க. ரைட்டா? உங்களுடைய அல்டிமேட் எய்ம் எது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே நாங்க என்ன பண்ணிடுவோம், அதற்கு ஏத்த மாதிரி நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ரைட்டா? அடுத்து நீங்க ஒரு நாளில் எத்தனை நேரம் படிக்கிறீங்க, 2 மணி நேரமா, 4 மணி நேரமா, இல்ல 6 மணி நேரமா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ரைட்டா? நம்மளுடைய கான்செப்ட் படி காலையில 2 மணி நேரம், மாலையில 2 மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணிருக்கோம், நம்ம முன்னாடியில இருந்தே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது நீங்கள் யார் அப்படிங்கறத தெளிவா சொல்லிருங்க. நீங்க ஃபுல் டைம் ஸ்டூடெண்டா இருந்தா என்ன பண்ணலாம், உங்களுக்கு தனியாக ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை நம்மளால உருவாக்க முடியும். ரைட்டா? இல்ல நான் பார்ட் டைம் எம்ப்ளாயா இருந்துகிட்டு தான் படிக்கிறேன், எனக்கு கிடைக்கும் நேரத்துல தான் நான் படிக்கிறேன், இல்ல நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் அப்படிங்கிறது தான் என்னது, இந்த கேள்வியில நீங்க பதில் சொல்ல போறது. நீங்க யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும், இதை தெளிவாக நீங்க சொல்லிடுங்க. ரைட்டா? இந்த 3த்துலயுமே பொருந்தல சார் அப்படின்னா அதருங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணலாம். மேக்சிமம் அதருங்கிற ஆப்ஷன் வராது அப்படிங்கறதுனால தான் அதை கொடுத்துருக்கோம். இல்ல இதற்கு மேலையும்
இருக்காங்க மாணவர்கள் வேற வேற கண்டிஷன்ல அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கலாம். ரைட். அடுத்து எங்களுடைய நோக்கம் என்ன இந்த வெற்றி பாதையின் மூலமா? ஒரு பிடிஎஃப்ல சிலபஸ்ல இருக்கிற ஒரு டாபிக்கு கீழே உள்ள அனைத்து தகவலையும் கொடுத்துறோம். ஸ்கூல் புக்ல இருக்கிறதாலும் சரி, இல்ல தேர்வுக்கு சம்பந்தப்பட்ட தலைப்புகளா இருந்தாலும் சரி, இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல அந்த மாதிரி கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு சம்பந்தப்பட்ட தலைப்புகளா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறோம், ஒரு பிடிஎஃப்ல நீங்க வேற எங்கேயுமே தேடாம படிக்கிற அளவுக்கு நாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ரைட்டா? எங்களுடைய நோக்கத்தை பற்றி நீங்க சொல்லணும். வெற்றி பாதையை பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டு. நோட்ஸை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நேரம் மிச்சமாகிறது, அனைத்து தகவலும் ஒரே இடத்தில் உள்ளது அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க அப்படின்னா எங்களுடைய நோக்கம் என்ன இருக்கு, கரெக்டாக பூர்த்தி செஞ்சிருக்கு. இல்ல சார் நீங்க சொல்ற மாதிரி இல்ல, எனக்கு லைட்டா என்னது சிரமம் இருக்குது அப்படின்னா கடைசியா என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா குறைகளை டைப் பண்றதுக்குனே ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்கோம். நீங்க இந்த சிரமம் உள்ளது அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு கடைசியா நீங்க என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கறதையும் டைப் பண்ணிருங்க. ரைட். அடுத்தது டெஸ்ட் கொஸ்டினோட தரம் எப்படி உள்ளது? டிஎன்பிஎஸ்சி தேர்வு போலயே இருக்கணும் அப்படிங்கறதுனால தான் 27 வகையான கேள்விகளை என்ன பண்றோம் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே கொடுக்குறோம். ரைட்டா? நீங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வு போல் இருக்கிறதுன்னு நீங்க தோணுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், டிஎன்பிஎஸ்சி தேர்வு போல இருக்குதுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இல்ல சார் உங்களுக்கு ஏதோ சிரமம் இருக்கு அப்படின்னா கடைசியாக குறைகளை சொல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், அதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கு. அப்ப எத்தனை டெஸ்ட் எழுதிருக்கீங்க இது வரைக்கும் அப்படிங்கறது 75 நாள்ல நம்ம என்ன பண்ணிடலாம், சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். அப்ப நீங்க ஜிகே டெஸ்ட் எத்தனை வாட்டி எழுதிருக்கீங்க? 10 வாட்டிக்கு எழுதிருக்கீங்களா, இல்ல 20 வாட்டி எழுதிருக்கீங்களா, இல்ல 33 நாட்களுக்கு மேல எழுதிருக்கீங்களா? ஏன்னா 33 நாட்களுக்கு மேல எழுதின ஒரு மாணவரால டிஎன்பிஎஸ்சி கேட்கக்கூடிய தரத்திலான கேள்விகள்ல 100 கேள்விகளை சரியாக பதில் சொல்ல முடியும் அப்படிங்கறத என்னது வெற்றி பாதை மாணவர்கள்ட்ட சொல்லக்கூடிய விஷயம். அப்ப நீங்க எத்தனை தேர்வை எழுதிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, எத்தனை கேள்விகளை சரியா சொல்லக்கூடிய திறன்ல நீங்க இருக்கீங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட்டா? ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஜிகே டெஸ்ட் எழுதாம தமிழ் டெஸ்ட் மட்டும் எழுதி பார்த்திருப்பீங்க. ரைட்டுங்களா? ஒருவேளை நீங்க தமிழ்ல இன்னும் கொஞ்சம் மார்க் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்ல எனக்கு ஜிகே ஒரு அளவுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன்ல நீங்க தமிழ் டெஸ்ட் மட்டும் எழுதிருந்தீங்கனாலும் நீங்க எத்தனை டெஸ்ட் எழுதிருக்கீங்க அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லுங்க. ரைட்டா? இதுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே என்னதுதான் சேலஞ்சஸ். உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது அப்படிங்கறத நீங்க சொல்லக்கூடிய பதில்கள் மூலமாவே நாங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? தேர்வை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு சவாலாக உள்ளது எது? உங்களுக்கு ஜிகே தான் சவாலா இருக்கா, இல்ல ஜெனரல் தமிழ் சவாலா இருக்கா, அது ஒரு பக்கம். ரைட்டா? உங்களுக்கு பயமாக உள்ள பாடம் எது? ஜெனரல் ஜிகேல இருக்கக்கூடிய கணித பாடமா, இல்ல அறிவியல் பாடமா, இல்ல சோசியல் சயின்ஸா அப்படிங்கறத சொல்லுங்க. ஏன்னா 33 நாள்ல நம்ம சோசியல் சயின்ஸ் ஃபுல்லுத்தையுமே படிச்சிடறோம். மேக்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி 11 நாட்கள் என்ன பண்றோம், மேக்ஸுக்கு மட்டுமே இதை படிச்சா 100% கேள்வி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸுக்கு ஒதுக்கி இருக்கோம். 9 நாட்கள் சயின்ஸுக்கு ஒதுக்கி இருக்கோம். மற்ற மாணவர்கள் தேடி தேடி வராத டாபிக் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போது எந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சில கேட்கிறாங்களோ அந்த கேள்வியை மட்டும் என்ன பண்ணிருக்கோம், அந்த டாபிக்கை தொகுத்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்திருக்கோம். அப்ப சயின்ஸ்ல உங்களுக்கு பயம் இருக்குதா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. இது இல்லாம உங்களுக்கு என்ன உதவி எங்களிடம் இருந்து தேவை அப்படிங்கறத கேட்டிருக்கோம். நீங்க எதுவா இருந்தாலும் என்ன பண்ணலாம், டைப் பண்ணி அனுப்பலாம். ரைட்? நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி கொடுத்திருக்கக்கூடிய சஜஷன்ஸை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். உங்க மெட்டீரியல் எல்லாம் சூப்பர் போ, நான் ஹவுஸ் வைஃப், நான் எதையுமே தேடி தேடி படிக்கணும்னு தேவையில்ல, நான் குரூப் 4 பாஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்புட் ஸ்டூடெண்ட் வந்திருக்கு. சயின்டிபிக் மெத்தட்ல நீங்க அப்ரோச் பண்ணது எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நாங்க என்ன பண்ணிருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் ரிசீவ் பண்ணிருக்கோம். ரைட்? இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த டிஎன்பிஎஸ்சி வெற்றி பாதையில உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைகள் பாசிட்டிவ் இருந்தாலும் சொல்லுங்க, உங்களின் குறைகள் இருந்தாலும் நீங்க டீடைல்டா சொல்லலாம். ரைட்டா? இது எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க சொல்லிருக்கக்கூடிய தகவல் எங்களுக்கு வந்துடும். உங்களை எப்படி 2024 வெற்றியாளரா ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு எங்களுக்கு கிடைச்சிடும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.